அதற்கு பிறகு 16ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டம், அதாவது 1670 அந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அவுரங்கசீப்பினுடைய படையெடுப்பு நடக்குது. சோ அங்க அவர் தான் வந்து இந்த கிருஷ்ணர் கோவிலை இடிச்சிட்டு அங்க வந்து ஒரு மசூதியை கட்டினாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சோ இந்துக்களினுடைய பிரதான கடவுளா இருக்கிறாரு கிருஷ்ணர். அவர் பிறந்த இடத்தை முஸ்லிம்கள் தான் வந்து, அதாவது முஸ்லிம் மன்னரான அவுரங்கசீப் அவர் வந்து இடிச்சிட்டு அந்த இடத்தை வந்து கட்டியிருக்காரு. சோ அது இந்துக்களுக்கு சொந்தமான இடம் தான் அப்படின்னு பாஜக தரப்புல தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காங்க. சோ பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா இப்போவே அந்த கோவில் வந்து ஞானவாபி மசூதி அங்கெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கோவில் இருந்ததற்கான சான்றுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு தொடர்ந்து ஆய்வுகள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இன்கேஸ் அது உண்மையாகும் பட்சத்துல இல்ல வாட் எவர் அதுக்கான முன்னெடுப்புகளை பாஜக கண்டிப்பா எடுக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பேச்சாவும் இருக்குது. மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க வந்து கிருஷ்ணர் கோவில் அப்படிங்கறத மறுபடியும் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ என்னதான் பெரும்பாலும் அதை வந்து அங்க இருக்கக்கூடியவர்கள் மறுத்தாலுமே கூட உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முதல்வர் முதற்கொண்டு மறைமுகமாவே வந்து நாங்க அந்த இடத்துல கிருஷ்ணர் கோவில் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அமைச்சர் கண்டிப்பா கட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தொகுதியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய ஹேமமாலினியும் என் மதுராவுக்கான என்னுடைய கனவு திட்டம் அப்படிங்கிறது இன்னுமே இருக்கு, அந்த கனவை நிறைவேற்றாம நான் வந்து ஓய மாட்டேன், சோ நான் 3வது முறை வெற்றி பெற்றேன் அப்படின்னா அந்த கனவை வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு இன்டெரக்டான மெசேஜையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது, சோ இவங்க வந்து இங்க போட்டியிடக்கூடாது அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்க்கட்சியினர் தரப்பா சொல்லிட்டு இருந்தாலுமே கூட அவங்க வந்து ஏற்கனவே 2 முறை வச்சிருக்காங்க. இந்த முறை நான் இது என்னோட தாய் வீடு மாதிரி, நான் என்னதான் வேற மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் இது என்னுடைய 2வது தாய் வீடு மாதிரி, நான் ஏன் சொந்த வீடு கட்டி இருக்கிறேன், சோ இந்த பகுதி மக்கள் எனக்கு கண்டிப்பா வெற்றியை தேடி தருவாங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பிட்டு இருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் மதத்தை மையப்படுத்தி தான் அரசியல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு பொதுவான குற்றச்சாட்டை எதிர்க்கட்சியினர் முன் வச்சிட்டு இருக்காங்க. அதற்கேற்ற மாதிரி தான் அவங்களுடைய நடவடிக்கைகளுமே வந்து இருக்கு. சோ வட இந்தியால இது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கறனால தொடர்ந்து இந்த மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய பிரச்சார வியூகமாகவும் இதை வந்து வச்சிருக்காங்க. ஆனால் குஜராத்ல பார்க்கும்போது கொஞ்சம் நிலைமை வேற மாதிரி இருக்கு. குஜராத்ல தற்போது குஜராத்ல வந்து இப்போ பாஜகவுக்கு எதிரான ஒரு அலை வந்து உருவாகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சோஷியல் மீடியால பார்க்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய ராஜ்கோட் மக்கள் வந்து முழுக்க மோடி அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க அப்படின்லாம் பார்க்க முடியுது. சோ வட இந்தியாவினுடைய வெற்றி, ஏன்னா குஜராத்ல பெரும்பாலும் பாஜக தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. சோ அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ற விதமா உத்தரப்பிரதேசத்தை வந்து ரொம்பவே ஃபோக்கஸ்டா, ஏன்னா அயோத்தி ராமர் கோவில் அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு அவங்க ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்க இந்த நிலையில அடுத்ததா இவங்க கிருஷ்ணர் கோவில் சொல்லப்படக்கூடிய அந்த மதுரா தொகுதி தான் வந்து கையில் எடுப்பாங்க. சோ வட இந்தியாவில் பாஜகவினுடைய வெற்றியை தீர்மானிக்க போற ஒரு ரொம்ப முக்கியமான தொகுதியா மதுரா தொகுதி இருக்கும். அதே மாதிரி அரசியல் மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த பகுதி மக்கள் பாஜகவுக்கு வாக்களித்து வின் பண்ண வச்சாங்க அப்படின்னா அந்த பகுதியினுடைய மக்களினுடைய மனநிலை என்னவாக இருக்கு, எதை வைத்து வட இந்திய அரசியல் நகர்கிறது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தெரிய வரும். சோ மதத்தை மையப்படுத்திய இந்த பிரச்சார வியூகம் பாஜகவுக்கு கை கொடுக்குமா, மதுரா தொகுதியில மறுபடியும் ஹாட்ரிக் வெற்றியை ஹேமமாலினி அவர்கள் பிடிப்பாரா அப்படின்னு ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தை பூர்வீகமா கொண்ட ஒரு பெண் தான் வட இந்தியாவினுடைய அரசியல், குறிப்பா பாஜகவினுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்க போறாங்க அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெண் வேட்பாளர் தான் அங்க இருக்காங்க. சோ அந்த பெண் வேட்பாளர் யாரு, வட இந்தியாவில் ஏன் அது ரொம்ப முக்கியமான தொகுதி அப்படிங்கறத இந்த வீடியோவில் டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட ஒரு பழம்பெரும் நடிகை தான் ஹேமமாலினி. நம்ம நிறைய பேருக்கு தெரியும். ஸோ 70s ஒரு ட்ரீம் கேர்ளாக இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் பாலிவுட்ல அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டாரா இருந்தாங்க. ஷாருக் கானுடைய முதல் படத்தை இயக்கி இருக்கிறாங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட படங்களை அவங்க நடிச்சிருக்கிறாங்க. ஸோ என்னதான் அவங்க பாலிவுட்ல இருந்தாலுமே கூட தமிழ்நாட்டிலையும் அவங்கள பெருசா தெரியாத ஆட்கள்லாம் இருக்கவே முடியாது. 70s அப்படி ஒரு ட்ரீம் கேர்ளாக இருந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர், கிளாசிக்கல் டான்சர், சிறந்த நடிகைக்காக 11 ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கலைத்துறையில் இவங்களுடைய பணி. அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது 1999 பஞ்சாப்ல நடந்த MP எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக போட்டியிட்ட வினோத் கண்ணா அப்படிங்கிற ஒருத்தருக்காக இவங்க வந்து பிரச்சாரம் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய அரசியல் என்ட்ரியா இருக்கு. இப்படிதான் அவங்க வந்து அரசியலுக்குள்ளேயும் முக்கியமா பாஜகவுக்குள்ளேயும் நுழையிறாங்க. 1999 பிரச்சாரம் பண்றாங்க. அதற்கு பிறகு 2003 இவங்களே வந்து கேண்டிடேட்டா இருக்காங்க. 2003 2009 வரை பிஜேபி MLA-வா இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 2014 தான் வந்து மதுரா தொகுதியில வந்து போட்டிடுறாங்க பாஜக வேட்பாளரா. அப்போ 2014 இப்போ வரைக்கும் தொடர்ந்து 2 முறை அவங்க தான் பாஜகவினுடைய வேட்பாளரா மதுரா தொகுதியில தொடர்ந்து வின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த முறையும் பாஜக சார்பில் மதுரா தொகுதிக்கான வேட்பாளரா ஹேமமாலினி அவர்கள் தான் வந்து களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ 3வது முறையா கண்டிப்பா வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் ரொம்ப தீவிரமா அவங்க வந்து பிரச்சாரமும் அதற்கான வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க எப்படி இந்த தொகுதிக்கு ரொம்ப முக்கியமானவங்க, இந்த தொகுதி ஏன் முக்கியமான தொகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுரா வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஸோ உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் 80 தொகுதிகள் அங்க வந்து இருக்கு, நாடாளுமன்ற தொகுதிகள் 80 தொகுதிகள் இருக்கு. அங்க உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வந்து அயோத்தி ராமர் கோவிலுக்கு பிறகு உத்தரப்பிரதேசத்தின் மீதும் அயோத்தியின் மீதுமான ஒரு கவன ஈர்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. இஸ்லாமியர்களினுடைய மத உணர்வை புண்படுத்துற வகையில அங்க
இருக்கக்கூடிய பாபர் மசூதியை இடிச்சிட்டு அயோத்தி ராமர் கோவில் கட்டப்பட்டது அப்படின்னு அதற்கு வந்து கடுமையான விமர்சனங்கள், எதிர்கட்சியினர்லாம் அந்த கோவில் திறப்பு விழாக்கு விட போகாம புறக்கணிப்பெல்லாம் செஞ்சிருந்தாங்க. ஆனாலும் அதை எதையுமே கண்டுகொள்ளாம தன்னுடைய 10 வருட சாதனையினுடைய ரொம்ப முக்கியமான சாதனை, 10 வருட சாதனையே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா எல்லா பிரச்சாரத்திலையும், குறிப்பா வட இந்தியால எல்லா பிரச்சாரங்களையும் ராமர் கோயிலை முன்னிலைப்படுத்தி தான் அவங்களுடைய பிரச்சார வியூகங்களை பாஜக வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து ராமர் கோவில் அந்த ஹிந்துத்துவா அப்படின்ற பாலிடிக்ஸ் ஓரளவுக்கு பாஜகவுக்கு கை கொடுக்குது அப்படிங்கறனால தொடர்ந்து அயோத்தி ராமர் கோயிலை முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அதோட ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதனுடைய நீட்சியாக தான் வந்து மதுரா தொகுதி பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா எப்படி அயோத்தி ராமர் பிறந்த இடமா கருதப்பட்டதோ அதே மாதிரி மதுரா தொகுதி வந்து மதுரா அப்படிங்கிற இடம் தான் வந்து கிருஷ்ணர் பிறந்த இடமா கருதப்படுது. ஸோ கிருஷ்ண ஜென்ம பூமி அப்படின்னு இதுக்கு ஒரு ஹிஸ்டரி கூட சொல்றாங்க. 16ஆம் நூற்றாண்டுல வந்து அங்க இருந்த ஒரு அரசர் தான் வந்து இதுதான் கிருஷ்ணர் பிறந்த இடம் அப்படின்றதன் அடிப்படையில அப்படின்னு பெருவாரான இந்துக்கள் அந்த காலத்தில் நம்பினால அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கிருஷ்ணர் கோவிலை வந்து எழுப்பி இருக்கிறார்.